இது மகிமை நேரம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய வருகை நாம் ஏன் அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும், அவர் வருகையின் நோக்கம் என்ன, அவர் வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்பதை குறித்து கடந்த நாட்களிலே சிந்தித்தோம். இந்த நாளிலே அவர் வருகை உலக சரித்திரத்தில் காணப்படுகிற ஒன்று. ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல, பரியாசம் செய்வதற்கு அல்லது ஏதோ ஒரு கதை அல்ல. இது உலக சரித்திரத்தை குறித்த காரியமாகும். ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தல் 2:13, நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நான் அல்பாவும் ஒமேகாவும். அல்பா ஒமேகா என்பது முதல் எழுத்து கடைசி எழுத்து, அதாவது நானே முதலும் முடிவுமாய் இருக்கிறேன், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த உலக சரித்திரத்தின் துவக்கமும் ஆண்டவர் தான், அதனுடைய முடிவும் அவர் கையில் தான் இருக்கிறது. அவரே சர்வ ஞானம் உள்ளவர், அவரே சர்வ வல்லமை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவரே சகலத்தையும் தீர்மானிக்கிறவர், அவரே சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே உலக சரித்திரத்தின் நாயகனாக காணப்படுகிறார். அவர் பிறக்கும் போது இந்த உலகத்தை கிறிஸ்துவுக்கு முன் என்றும் கிறிஸ்துவுக்கு பின் என்றும் இருவேறாக பிரித்தார். ஆனால் அவருடைய இரண்டாம் வருகையோ இந்த உலகத்தின் முடிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக, இந்த உலகத்தின் அரசாட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதாக அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. இதை குறித்து நாம் வரலாற்று புத்தகங்களிலே நாம் இன்று 2 காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். முதலாவது, வரலாற்றிலே நேபுகாத் நேச்சார் என்ற ஒரு ராஜாவுடைய வாழ்விலே நடந்த சம்பவம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த நேபுகாத் நேச்சார் அரசாண்டு கொண்டிருந்த நாட்களிலே அவருடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் தோன்றுகிறது, இந்த அரசாட்சி எப்படி அமையும், பிற்காலத்தில் அது எப்படி இருக்கும் என்று. அந்த வேளையிலே ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக இந்த உலக அரசாட்சி என்பது ஒரு நிலையற்றது என்றும் தன்னுடைய அரசு மாத்திரமே நிலையானது என்பதையும் விளக்கும்படியாக அந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த வெளிப்பாடிலே ஒரு பெரிய சிலை காணப்படுகிறது. அந்த சிலையில் பொன்னால் ஆன தலை காணப்படுகிறது. அந்த பொன்னால் ஆன தலை யார் என்றால் பாபிலோனிய பேரரசு என்று சொல்லப்படுகிறது. இந்த பாபிலோனிய பேரரசு கிமு 616 516 நாட்களிலே ஆட்சி செய்த காலம். அடுத்ததாக அந்த சிலையின் மார்பும் புயமும் வெள்ளியால் ஆன பொருளாக காணப்படுகிறது அவருடைய கனவுல, சொப்பனத்துல. இந்த பகுதியை தானியேல் தீர்க்கதரிசி அதை வெளிப்படுத்துகிறார். மேதிய பெர்சிய பேரரசு, அதாவது கிமு 538 330 காலங்களிலே நடந்த அரசாட்சியை குறிக்கிறது. அடுத்தபடியாக அவருடைய வயிறும் தொடையும், அதாவது அந்த சிலையினுடைய வயிறும் தொடையும் வெண்கலமாக காணப்பட்டதாம். இந்த வெண்கல அரசுங்கிறது கிரேக்க பேரரசை குறிக்கிறது. கிமு 330 மற்றும் 323 காலங்களிலே நடைபெற்ற ஆட்சி. அடுத்தபடியாக இந்த கால்கள் இரும்பால் ஆனதாக காணப்படுகிறது இந்த நேபுகாத் நேச்சருக்கு. இது ரோம பேரரசை குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது உள்ள பேரரசு, கிறிஸ்துக்கு முன் 63 முதலும் கிறிஸ்துக்கு பின் 395 வருடங்களிலும் காணப்பட்ட ரோம ஆட்சியை குறிக்கிறது. கடைசியாக பாதங்கள், அதாவது அந்த சிலையின் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாக காணப்பட்டதாம். அதாவது அந்த அரசாட்சி கொடுங்கோலாட்சியாகவும் இல்லை, மக்களாட்சியாகவும் இல்லை, சுயாட்சியாகவும் இல்லை, இப்படியாக ஒரு கலப்பு ஆட்சி. இப்போது நாம் வாழுகிற நாட்களிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த உலக ஆட்சி முறையை குறிக்கிறது. இந்த சிலையை கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையின் பாதத்தில் மோதி அந்த சிலை முழுவதுமாக நொறுக்கி தூளாக்கி போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கல் இயேசு கிறிஸ்துவே, மூளைக்கு தலைக்கல்லாக நாம் பார்க்கிறோம். அந்த கல் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆம், இந்த உலகத்தின் ஆட்சி முறைகள் எல்லாம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையில அவர் முடிவுக்கு கொண்டு வர இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவருடைய 1000 வருஷ அரசாட்சியில நாம் பங்கு பெற இப்போதே ஆயத்தப்படுவோமா? அடுத்தபடியாக வரலாற்று சம்பவத்துல இயேசு கிறிஸ்துவின் வருகையை உலக சரித்திரத்துல இரண்டாவது ஒரு இடத்துல நம்ம பார்க்கிறோம். அது அந்த தீர்க்கதரிசியாகிய தானியேலுக்கு ஆண்டவர் கொடுத்த சொப்பனம். முதலாவதாக அந்த தானியேல் தீர்க்கதரிசி காலத்தில் வாழ்ந்த நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியம் இப்போது அந்த தானியேலுக்கு ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாக விளக்குகிறார். தானியேல் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: பாபிலோன் ராஜாவாகிய பெல்தேசாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தின்படி அவன் கண்ட தரிசனம் என்னவென்றால், 4 மிருகங்களை சமுத்திரத்திலிருந்து எழும்பி வர கண்டானாம். 4 மிருகத்துல முதல் சிங்கமாக காணப்பட்டது. சிங்கம் என்ற மிருகம் இது பாபிலோனிய பேரரசை குறிக்கிறது. அடுத்து கரடி என்ற மிருகம் வந்தது. இது மேதிய பெர்சிய பேரரசை குறிக்கிறது. 3வது சிறுத்தை என்ற மிருகம் வந்தது. இது கிரேக்க பேரரசை குறிக்கிறது. பயங்கரமான அடுத்த ஒரு மிருகம் வந்தது. இதற்கு 10 கொம்புகள் இருந்ததாக அவர் தன்னுடைய தரிசனத்திலே பார்க்கிறார். இது ரோம பேரரசையும் அதை தொடர்ந்து வருகிற பல சிற்றரசுகளையும் குறித்து சொல்லப்படுவதாக வேத விளக்கங்கள் நமக்கு கொடுக்கிறது. அந்த கிறிஸ்து இதில் கடைசியாக தோன்றுகிற அந்த சிற்றரசாக அதில் சிறிய கொம்பாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவனுடைய ஆட்சி பற்றியும் அந்த கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்து எவ்வாறு தண்டிக்கிறார் என்பதை பற்றியும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கிறோம். தானியேல் 9 முதல் 12 வரை உள்ள அந்த அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். கடைசி காலங்களிலே எவ்வாறு காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன, கடைசி காலங்களிலே நடைபெறக்கூடிய காரியங்களை எவ்வாறு முன்பதாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் ராஜாக்கள் மூலமாகவும் ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஒரு சாதாரண ஆண்டவர் அல்ல. அவர் ஒரு மிகப்பெரிய வல்லமையுள்ள ராஜா. அவரே துவக்கமும் அவரே முடிவுமாய் இருக்கிறார். ஆதியிலே அவர் பூமியை சிருஷ்டித்தவர். கடைசியில இந்த பூமியை அரசாட்சி செய்து இந்த பூமியில உள்ள ஜனங்களை எல்லாம் அவரிடமாய் கூட்டி சென்று அவர் பிள்ளைகளாக அவர் வைத்திருக்க ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண சென்றிருக்கிறார். அன்பானவர்களை, நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்படுவோமா? இந்த வரலாற்று உண்மைகளை உணர்ந்தவர்களாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் ராஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை ஆளப்போகிற ராஜாவாக நீங்கள் வரப்போகிறீங்கப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய அரசாட்சியில் ஆண்டவரே எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும் என்பதை நாங்கள் சிந்திக்க இருக்கிறோம்ப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த உலக அரசுகள் பற்றியும் உம்முடைய ராஜ்யம் வருவதை குறித்தும் நாங்கள் சிந்திக்க ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றியப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.